வணக்கம். எப்படிப்பட்ட ஆன்மாவும் மனம் மாறும், பக்குவப்படும், இதுவும் நடக்கும். ஒரு திருடன் திருடுவதற்காக தெருமுனையில் செல்கிறான். அங்கே ஒரு வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வீட்டை பார்த்த உடனே இவனுக்கு எப்படியும் ஒரு அம்மனை தேத்தலாம் என்று எண்ணப்படுகிறான். அது ஏன்னா வர்ணம் பூசப்பட்ட வீடாக இருக்குது. நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கிறது புறத்தோற்றத்தில். அந்த சுவரில் நினைத்து கொண்டு பூட்டை திறந்து உள்ளே போகிறான். அங்கே போனால்தான் தெரிகிறது அந்த வீட்டினுடைய நிலையை அவன் அறிகிறான். நல்ல நிறைய நாள் வறுமை அங்கே குடிகொண்டு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அறிகிறான். எங்கே பார்த்தாலும் கிழிந்த கந்தளம் துணிகள், குழந்தைகளுடைய ட்ரையர் எல்லாமே கிழிந்த வகையில் அங்கங்கே கிடைக்கிறது. பழைய டிவி, சின்ன பழைய டிவி. சமையலறையில் பார்த்தால் அரிசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த காய்கறியும் இல்லை, பருப்பு இல்லை, எதுவும் இல்லை. அந்த தாண்டவமான குடும்பமாக தெரிகிறது. வறுமை தாண்டவத்தில் இருக்கிறத இவன் உணர்கிறான். உணர்ந்த உடனே இவன் மனதும் சங்கடப்படுது. இப்படியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நாம் பிறருடைய உழைப்பில் வாழ நினைக்கிறோம் அப்படின்ட்டு மனது சங்கடப்படுகிறான். இப்படி நாம் எடுத்துகிட்டு போனாலும் அவருடைய குடும்பம் இப்படி தானே இருக்கும், சங்கடப்படுவாங்கன்னு உணர்கிறான். உணர்ந்துட்டு என்ன பண்ணிக்கிறான், அங்கே கிடைக்கிற ஒரு பென்சில், ஒரு நோட்டு இருக்குது, குழந்தைகளுடைய நோட்டு பென்சிலை எடுத்து, நான் திருடுவதற்காக வந்தேன், வந்த இடத்தில் உங்களுடைய நிலைமையை அறியும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நான் உண்மையில் இதுதான் கடைசி திருட மாட்டேன், உணர்த்தி விட்டது உங்கள் வீடு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை வைத்து கொண்டு, குழந்தைகளுக்கு முதல் ட்ரெஸ் எடுத்துக்குங்க, உணவு நல்லா வாங்கிக்கோங்க, மீதி எஞ்சி இருக்கிறத ஏதாச்சும் வாங்கி பிழைப்பு நடத்துங்கள், ஆடோ மாடோ வாங்கி அப்படின்ட்டு இருக்கிற அமௌண்ட்டையும் அந்த பொருள்களை அப்படியே வைத்து கொண்டு அந்த நோட்டையும் நல்லா அடையாளப்படுத்தி வந்து பார்க்கட்டும் அடையாளப்படுத்தி கொண்டு சென்று விடுகிறான். கதவை பூட்டி கொண்டு திருந்தி விடுகிறான். இப்படிப்பட்ட ஆன்மாவும் ஒரு காலத்தில் திருந்தும், மாறும். ஆன்மாவும் பக்குவப்படும். எப்படிப்பட்ட ஆன்மாவும் இருந்தாலும் பக்குவப்படும் என்பது ஒரு சான்று. இதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கிறது. நன்றி.